வணக்கம் சார். வணக்கம். பட்ஜெட்ட வந்து 2 நாள் முன்னாடி தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்காவும் இருக்கு. இந்த பட்ஜெட்ல என்னலாம் பிளஸஸ் இருந்தது, மைனஸ் இருந்தது அப்படிங்கிறத தான் தொடர்ந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட் 2025க்கானதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இது அம்மையார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தோனியோட ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஒரு 3 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நடுத்தர மக்களுக்காக நிதியமைச்சர் அவர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 1 வருடத்தோட கடுமையான ஒரு உழைப்பு அண்ட் மார்க்கெட்ட எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் செக்டார், ரியல்டி செக்டாரோட மார்க்கெட்ட வந்து ஒரு ஒரு அப்லிஃப்ட் பண்ற ஒரு அற்புதமான ஒரு பட்ஜெட்டா தான் நான் இத பார்க்குறேன். நம்ம வந்து இந்த பட்ஜெட்க்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம இன்டர்வியூல. ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து என்னலாம் வரப்போகுது, அது எப்படி மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரியல் எஸ்டேட்க்கு ஒரு சில அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. ரியல் எஸ்டேட்ன்னு சொல்ல முடியாது. ஹவுஸ் ஓனர்ஸ், பில்டிங் ஓனர்ஸ்க்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சமா 2 வீடு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டல் இன்கம்க்கான டிடிஎஸ்ல எக்ஸம்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பிராக்டிகலா என்ன மாரியான இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணும் சார்? இந்த டிடிஎஸ் ரிலேட்டடான அனௌன்ஸ்மென்ட் வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு ப்ரொவிஷன் அண்ட் 2 வீடு எக்ஸம்ஷனுங்கிறது ஒரு டிஃபரண்டான ப்ரொவிஷன். நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன். அம்மையார் வந்து தோனி பாணியில ஒரு 3 சிக்ஸர் அடிச்சிருக்காங்கன்ட்டு. அதுல ஒன் ஆஃப் த சிக்ஸர் தான் இந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தனி நபர் வந்து ஓன் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுடைய வீட்டு பர்பஸுக்காக யூஸ் பண்ணா, அதுக்கு வந்து வரி கிடையாது. இந்த ப்ரொவிஷன் ஆல்ரெடி இருக்கு சட்டத்துல. 2 வீட்டுக்கு வந்து இப்போ என் பேர்ல 2 வீடு இருக்கு. நான் அந்த 2 வீடுமே என்னுடைய வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்றேன். அதுல ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்னன்னா, ஒரு வீடு வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணுங்க. இன்னொரு வீடு வந்து எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னா, அது பூட்டி வச்சிருந்தீங்களா, இல்ல உங்களோட உபயோகத்துக்காக இருக்கு அப்படின்னா, இந்த எம்ப்ளாய்மென்ட் பர்பஸ்க்காகவோ, இல்ல நீங்க வந்து ப்ரொஃபஷனுக்காக அந்த வீடு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. அதனால வேற ஒரு ஊர்ல இருக்கு. அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருந்தோம். அந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ தளர்த்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு தனி நபர் வந்து அவர் பேர்லயே 2 வீடு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆம்படையானும், பொண்டாட்டியும் ஒரு ஃபேமிலியில 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து 4 வீடு வாங்கலாம். அதனால தான் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு இந்த வருஷமும், வரப்போற வருஷமும் மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கு. நான் சொல்லப்போற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா தான் இது. ஆல்ரெடி அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு வந்து 1 கோடிக்கும் மேல அஃபோர்டபுள் ஹவுசிங்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல ஒரு டெஃபனேஷன் குடுக்குறாங்க. இந்த 6 சிட்டீஸ்ல சென்னை, மும்பை அண்ட் அஹமதாபாத் அண்ட் டெல்லி, கால்கட்டா, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டீஸ்லலாம் இந்த 658 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு வீடு. அது ஒரு 1 பிஹெச்கேன்னு சொல்லலாம். இதே நான் மெட்ரோ டயர் 2 சிட்டின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர், இல்ல மதுரை, திருச்சி இதெல்லாம் 900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு 2030 வரைக்கும் 3 கோடி வீடுங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு நம்ம கண்ட்ரியில. அப்போ அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்கணும்னா, கையில காசு இருந்தா தான் வாங்குவாங்க. இந்த அ உச்சம் 7,00,000லேருந்து 12,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த உச்ச வரம்புங்கிறது சரித்திரத்தில இதான் முதல் தடவ நடந்திருக்கு. அப்போ ஒரு வீட்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்கன்னா, 12,00,000 + 12,00,000க்கு அவங்க வருமான வரியே கட்ட மாட்டாங்க. இது இல்லாம அவங்க வந்து சேலரிடு எம்ப்ளாயா இருந்தா இன்னொரு ரூ. 75,000 வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேற கிடைக்கும். அப்போ 12,25 + 12,25னா 25,500,000 வரைக்கும் வரி கட்ட வேண்டும். இப்போ 25,500,000 சர்ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலியோட டிஸ்போசபிள் சர்ப்ளஸ்ன்னு பேர் அது. அப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா நம்ம மருதகாசி ஒரு பாடலே எழுதியிருப்பார். "சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவம். அம்மா கையில குடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 100 ஆக்குவாங்க செல்ல கண்ணு" அப்படின்னு. அப்போ எங்க போடுவாங்க? நிலத்திலையும் இல்ல தங்கத்திலையும் தான் போடுவாங்க. ஸோ அதனால இந்த 40% அவங்களோட இந்த 25,500,000த்துல வீட்டுக்காக யூஸ் பண்ணாலும், அந்த 60% வந்து கண்டிப்பா சேமிப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு ஒரு மிடில் கிளாஸுக்குன்னு வந்த ஒரு ஒரு அற்புதமான ஒரு வரம்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் வந்து
ஒரு வரம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சர்ப்ளஸா அமௌண்ட் இருந்தது அப்படின்னா, மிடில் கிளாஸ் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் இன்னுமே மிடில் கிளாஸ்க்கு இந்த ரியல் எஸ்டேட்டோட வீடுங்களோட விலைலாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அங்க போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அமௌண்ட் கண்டிப்பா ரியல் எஸ்டேட்டுக்கு தான் வரும் எப்படின்னு சொல்ல முடியும் சார்? இந்த கேள்விக்கு நான் ஒரு இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பதில் சொல்றேன். கரண்ட் ஏன்னா டிசம்பர் 2024 டேட்டா இது. 4.8 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சம் வீடுங்க, கட்டி முடிச்ச வீடுங்க இன்னும் விற்காமலே இருக்கு. இந்த மேஜரான மெட்ரோ சிட்டிஸ்ல மட்டுமே. ஆல்ரெடி ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரீமியமான செக்மெண்டான வீடுங்க. அஃபோர்டபுள் ஹவுசிங் வீடுங்களுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் நிறைய இருக்கு. எல்லாம் கட்டினதெல்லாம் வித்து போயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அஃபோர்டபுள் ஹவுசிங் கட்டுற அந்த பில்டர்ஸுக்கு ஸ்பெஷல் டாக்ஸ் டிடக்ஷன் செக்ஷன் வந்து செக்ஷன் 80ல கொடுத்த அந்த டிடக்ஷனை ஆல்ரெடி சன்செட் கிளாஸ்ல அந்த செக்ஷனோட கால அவகாசமே முடிஞ்சிருது. அப்போ ஒரு சைடுல வந்து நான் வருமான வரிய உச்சவரம்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வரி கட்ட வேண்டாம்னு சொல்றேன். ரியாலிட்டி செக்டார் வந்து பூம் ஆகும்னு சொல்றேன். அப்போ வீடு யார் கட்டணும்? அப்போ கட்டுறவங்களுக்கு வர ப்ராஃபிட்ல வந்து நான் வந்து வரி விலக்கு கொடுத்தா தான். அதுக்கு தான் மறைமுகமா நாம ஹிந்தியில சொல்லுவாங்க, ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல இன்டர்வல் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பிக்சர் அபி பாக்கி ஹே அப்படின்னுவாங்க. இன்னும் படம் இருக்கு தம்பி அப்படின்ட்டு, இல்ல பின்னாடி லாரி இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில் நான் இன்னொரு ஒரு வாரத்துல டேபிள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அம்மையார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு கண்டிப்பாக அந்த 80 செக்ஷனோட டிடக்ஷன் வந்து திரும்பவும் வரும். நான் கபாலி அதே வீரியத்தோட நான் திரும்ப வந்திருக்கேன்னு டயலாக் சொல்லுவார் நம்ம சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி தான் இந்த செக்ஷனும் திரும்ப வரப்போகுது. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பூம் ஆக சான்ஸ் இருக்கு இந்த பட்ஜெட் மூலமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்து நம்ம ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என்னென்ன செக்டார்லாம் பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு? இத இன்வெஸ்டர்ஸ் எதை கன்சிடர் பண்ணலாம் சார்? ஷேர் மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தமான அத்தனை பங்குகளும் இப்போ வாங்கி வச்சுக்கோங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீலு, எதெல்லாம் ஸ்டீல் கம்பெனி கம்பி தயாரிக்கிற அத்தனை கம்பெனியோட ஷேர்ஸும் வந்து ஏறுமுகத்துல தான் இருக்கும். அத்தனை சிமெண்ட் கம்பெனி ஏறுமுகம் தான். போன வருஷமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் அம்மையார் அனௌன்ஸ் பண்ணாங்க போன பட்ஜெட்ல. அத்தனை சிமெண்ட் கம்பெனி வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு 2-3 புது பிளான்ட் போடுறதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடுலாம் வேற பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃப்ரா ரிலேட்டடான அத்தனை ஷேர்ஸும் வந்து ஏறுமுகத்துல தான் இருக்கும். இப்போ இருக்கிற அந்த பயோன்சின்னு சொல்லுவாங்க, அது ஒரு அலை. எப்பவுமே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு அலை மாதிரி. அலை வந்து எப்பவுமே மேலே இருக்காது. அலை கீழே இறங்கி தான் மேலே போகும். இப்போ அது வந்து ஒரு இறங்கு முகத்துல இருந்து திரும்ப மேலே ஏறும். ஸோ இது வந்து விற்கிற சமயம் இல்லை, கையில காசு பையில காசு இருந்ததுன்னா வாங்குற சமயம். நீங்க சொன்ன மாதிரி பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவா இருந்தது. ஸோ பட்ஜெட் ஸ்பீச் நடக்கும்போதே கொஞ்சம் நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போதும் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பட்ஜெட் வந்து மார்க்கெட்ல எந்தவித இம்பாக்டும் கிரியேட் பண்ணல. அந்த கரெக்ஷன் தொடர்ந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? மார்க்கெட்ல உள்ள வரவங்க எப்பவுமே வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது முதல் தப்பு. நான் அனாலிசிஸே பண்ண மாட்டேன், கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன், கம்பெனியோட ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்காம மார்க்கெட் ஏறுமுகத்திலேயே தான் இருக்கும்போது தான் நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவோம். மார்க்கெட்டுன்னா எப்பவுமே ஏறும் இறங்கும். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். 10 ரூபா ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவன் 2 ரூபா லாஸ் ஆகிறதுக்கு தைரியம் இருக்கிறவன் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். அப்படி தைரியம் இல்லாதவன் வந்து மார்க்கெட்டில் வந்து பிரயோஜனம் இல்லை. 2 ரூபா லாஸ் ஆனால் ஓடித்தான் போகும். இது நம்பர் 1 ரூல். மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணணும், இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி ட்ரேடருக்கு கிடையாது. நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்டருக்கு. அந்த கம்பெனியோட அந்த ஏறுமுகத்திலேயே என்னுடைய வெல்த்தும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பங்கும் வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தி ஆகும். எனக்கு எப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷேரை வந்து நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் நான் போடணுமோ இல்லை கோல்டில் போடணுமோ அப்போ நான் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவில் இருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து ஒரு ஐடியலான மார்க்கெட். நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இத தாண்டி பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட்ல இந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு உங்களோட அனாலிசிஸ்ல என்னலாம் இருக்கு சார்? கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அத்தனை செக்டாரும் பெர்ஃபார்ம் பண்ணும். இன்னொன்று, அதாவது சிமெண்ட்டு, ஸ்டீல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை கம்பெனிஸும் ப்ரொவைடட் அவங்க வந்து கமர்ஷியல் செக்டாரில் இல்லாமல்
த ரெசிடென்ஷியல் செக்டார்ல இருக்கிற த ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ். இன்னொரு முக்கியமானது, இப்போ இருக்கிற பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஏன்னா இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன், இந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் மக்கள் கிட்ட இருக்கும்போது முதல்ல அந்த பணத்தை எங்கே வைப்பாங்க? பேங்க்கில் தான். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஹவுசிங் லோன் வந்து ஒரு பப்ளிக் செக்டாரில் வாங்கினீங்கன்னா ஒரு 8.4% பேங்க் ஆஃப் பரோடாவில். இதே நான் வந்து ஒரு கோட்டக் மஹிந்திரா பேங்க்லன்னா 8.3%. ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கும் பப்ளிக் செக்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், நான் வட்டியில் எனக்கு வந்து ஏறுமுகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிற அதே இன்வெஸ்டரு கடன் வாங்கும் போதும் பேங்க்கு அதிக வட்டி தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஹவுசிங் லோனுக்கு. அப்போது இப்போ ஒரு ஹவுசிங் லோனுக்கு போகிறவங்க ஃபிக்ஸட் ரேட்டில் உள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அனுகூலம் இருக்கும். வேரியபிள் ரேட்டில் உள்ளே போனாங்கன்னா மார்க்கெட் ஏற ஏற அவங்களோட இஎம்ஐ காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் செக்டாருக்குள்ள உள்ளே போயிட்டு நானும் வந்து வீடு வாங்கணும், நான் ஹவுசிங் லோன் போகணும், நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு வந்து இன்னும் குறையும்னு நினைச்சிங்கன்னா குறையாது. ஏன்னா வரப்போகிற மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்டு மார்க்கெட்டு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே இப்போ வந்து வீட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு வழிய வந்து நிதியமைச்சர் காமிச்சு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவே வீடோட விலையெல்லாம் ஏறுறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்ல சார்? ஸோ கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால் பிப்ரவரி மாதமே மார்ச் மாதத்துக்குள்ளே யாராவது வீடு வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி ஃபினான்ஸ் ஆக்டாக வரத்துக்கு முன்னாடியே கூட வீட்டெல்லாம் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2025 வீட்டு விலைகள் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஏன்னா ஏறுமுகத்தில் தான் மார்க்கெட் இருக்கு. அதே மாரி சர்ப்ளஸா இருக்கிற அமௌண்ட் வந்து இன்னொரு பக்கம் கோல்டுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டீங்க. மிடில் கிளாஸ் மக்கள் ஆப்வியஸா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றத விரும்பவும் செய்வாங்க. ஸோ கோல்டோட போக்கு இனிமேல் எப்படி இருக்க போகுது சார்? நல்ல மார்க்கெட் இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் வந்து கோல்டோட இது தங்க சுரங்கம்லாம் கிடையாது. கேஜிஎஃப்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. தங்கம் இருக்கிறதே வந்து பூமியில் 3/2 பங்கு தங்கத்தை சுரண்டி எடுத்தாச்சு. இன்னொரு 1 பங்கு மட்டும்தான் இருக்குது. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில், இல்லை சைனாவில், இல்லை ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிட்டாக மட்டும்தான் இருக்குது. அதனால் தங்கம் வந்து நீங்கள் ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா தங்கத்தை வாங்கிட்டு வந்துருங்க. தங்கம் எப்போவுமே தான் ஏறுமுகத்தில் தான் இருக்கும். மினிமம் சிஏஜிஆர், கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லும். தங்கத்தோட இந்த கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 10-11லேருந்து 14% வரைக்கும் ஃபாஸ்ட் ட்ரெண்டில் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் மினிமமாக ஒரு 10-11%, மேக்ஸிமம் ஒரு 14% வரைக்கும் அப்வர்டில் போகும். இந்த ஏறுமுகம் கோல்டுக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது உசிதமாக, கோல்டில் போடுறது உசிதமானா கோல்டு தான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நம்பர் 2, இந்த கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக கூட வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் கோல்டை வாங்கி நீங்கள் லாக்கரில் வச்சு லாக்கர் ஃபீஸை வேறு கொடுக்கணும். இல்லை வீட்டில் இருந்து வச்சுட்டு எப்பவுமே திக்குன்னு தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா டிஜிட்டல் கோல்டு வந்து யாரும் திருடவும் முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் கோல்டு, சாவரின் கோல்டு பாண்டை வாங்கி அது ப்ரைஸ் ஏற ஏற எப்போ நீங்கள் விற்கிறீங்களோ அதே மார்க்கெட்டோட ரேட்டில், கோல்டு ரேட்டில் நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அதனுடைய டிஃப்ரென்ஸு மூலதன ஆதாயம், கேபிட்டல் கெயின்ஸுக்கு வரி கூட கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டை வாங்கி விற்றீங்கன்னா அந்த மூலதன ஆதாயத்துக்கு 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும். ஷார்ட் டேர்ம்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான். இப்போ ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு 2ம் பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே வாங்குறேன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் விசஸ் கோல்டுல எது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் சார்? காசு இருந்ததுன்னா 2மே வாங்குங்க. காசு இல்லைன்னா எது உங்களுக்கு ப்ரையாரிட்டியோ, எது உங்களுக்கு அத்தியாவசியமோ, எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களுக்கு இல்லையோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இப்போ நான் மிடில் கிளாஸில் இருப்பேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுத்து, வீடு இல்லை. இப்போ வீடு வாங்குறது தானே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ வீட்டுக்காக சேமிக்கும் போது முதல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க. அதை எடுத்து கோல்டில் போடுங்க. கோல்டாக வச்சுக்கோங்க. வீடு நல்ல வீடு வந்ததுன்னா கோல்டை விற்று அதை தூக்கி வீட்டை வாங்குங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளோட பாட்டிமார்கள் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப வயசான பாட்டிமார்கிட்டலாம் போய் உட்காந்து அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி பணத்தை சேமிக்கிறது, லேண்ட் எப்படி வாங்குறது, எப்படி கோல்டு வாங்குறதுன்னு அவங்க நமக்கு ஆக்சுவலாக சொல்லி கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டியிலையோ சிலபஸ்லாம் போய் படிக்கவே வேண்டாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எனக்கு ரெண்டல் இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீட்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்?
ரெண்டல் இன்கம் எப்போ வரணும் அப்படின்னா செகண்ட் ஹவுஸ், தேர்ட் ஹவுஸ். எனக்கு ஒரு பிரைமரி ஹவுஸ் வந்து எனக்கு என் தலைக்கு மேலே ஒரு ஒரு ரூஃப் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு மேலே ஒரு அடிஷ்னல் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது தான் நான் ரெண்டல் இன்கம். ஏன்னா எப்போ நான் அதை பற்றி யோசிப்பேன். கோல்டில் போட்டால் எனக்கு ரேட் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன வரும். நான் வந்து ஒரு ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும். நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்படி கம்பேரிசன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டிக்கு சரி நான் வந்து வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு ரெண்டல் இன்கம் பெட்டராக இருக்குது, எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது. வீட்டு வாடகையில் தான் எனக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாடகையில் நீங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மினிஸ்கியூலாக தான் இருக்கும். ஆனால் வீட்டு வாடகையும் உங்களுக்கு ஒரு இன்கமாக வரும். இயர்லி அப்ரிசியேஷனும் உங்களுக்கு அது ஒரு இன்கம் தான். ஸோ அதனால் குமுலேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன், ப்ராப்பர்ட்டியோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டராக தான். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.